வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சைபர் மற்றும் தரவு பாதுகாப்பு பிரிவுகளில் ஃபிஜி நாட்டுடன் நமது அனுபவத்தை பகிர இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் சாசனத்தின் 130வது சட்ட திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது பணியை மேற்கொள்ளும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி அணை நிரம்பும் தருவாயில் இருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் சீனாவின் ஹியூகி ஷியை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சைபர் பாதுகாப்பு, தரவு பாதுகாப்பு பிரிவுகளில் நமது அனுபவத்தை ஃபிஜி நாட்டுடன் பகிர இந்தியா தயாராக உள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஃபிஜி பிரதமர் சிட்டிவேனி ரபுகாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்ட பின்னர் பேசிய பிரதமர், சமூக நலத்திற்கு பெரும் சவாலாக தீவிரவாதம் திகழ்கிறது என்பதை இரு நாடுகளும் ஒருமனதாக ஒப்புக்கொள்வதாக கூறினார். பாதுகாப்பு மற்றும் ராணுவ பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதற்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், ஃபிஜி நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த தேவையான பயிற்சிகளையும் தளவாடங்களையும் இந்தியா அந்நாட்டிற்கு வழங்கும் என்றார். மொழி தொடங்கி கலாச்சாரம் வரை இரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர், பரஸ்பர கல்வி சார்ந்த பரிவர்த்தனைகளும் இடம்பெறும் என்றார். ஃபிஜி நாட்டின் முக்கிய அச்சுறுத்தலாக காலநிலை மாற்றங்கள் திகழும் நிலையில் அது சார்ந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, குறிப்பாக சூரிய எரிசக்தி பிரிவில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். பேரிடர் மீட்பு பணிகளில் ஃபிஜி நாட்டின் திறன்களை வலுப்படுத்துவதற்கான உதவிகளை இந்தியா வழங்கும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே சுகாதாரம், தர நிர்ணயம், திறன் கட்டமைப்பு, ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஃபிஜி பிரதமர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் இன்று சந்தித்து பேச உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 5400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். அரசியல் சாசனத்தின் 130வது சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் போராட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அமைச்சர் அளித்த பேட்டியில், எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறையில் இருந்தே அரசை அமைக்கவும் அதனை நடத்தவும் முற்படுவதாக குற்றம் சாட்டினார். இவ்விஷயத்தில் எதிர்க்கட்சிகளின் போராட்டம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமரின் அலுவலகத்தையும் இம்மசோதாவின் கீழ் கொண்டுவர பிரதமரே அறிவுறுத்தியுள்ளதாக திரு அமித்ஷா எடுத்துரைத்தார். இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை சுட்டிக்காட்டிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 2 ஆண்டுகளோ அதற்கு மேற்பட்டோ சிறை தண்டனை பெற்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். 130வது சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தது குறித்து பதிலளித்த அமைச்சர், எஞ்சியுள்ளவர்களை கொண்டு இக்குழு தனது பணியை நிறைவேற்றும் என்றார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தனிப்பட்ட உடல்நல பிரச்சனைகளால் அவர் தமது பதவியை ராஜினாமா செய்ததாகவும், எனவே இதனை எதிர்க்கட்சிகள் பெரிதாக்க வேண்டிய தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்த தினத்தையொட்டி அவரது நினைவுகளை போற்றுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் உயரிய நோக்கத்துடன் செயல்பட்டவர் விஜயகாந்த் என்றும், மக்கள் பணிகளால் அனைவரின் இதயத்திலும் நீங்கா இடம் பெற்றவர் என்றும் புகழாரம் சூட்டினார். கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் குடும்பத்திற்கு ராணுவத்தின் சார்பில் இன்று நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் அவர்களது சொந்த ஊர்களுக்கு சென்று நினைவு பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேஜர் சரவணன் குடும்பத்திற்கு இன்று நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
தமிழக அரசு புதிதாக நிறுவிய சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். அச்சு, தொலைக்காட்சி, வானொலி, இணைய ஊடகங்களில் வாய்ப்பளிக்கும் வண்ணம் பாடத்திட்டம் இதில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தில் மின்னணு ஊடக பயிற்சி, காட்சி தொடர்பியல் திறன் உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. முதலமைச்சர் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி தொழிலாளர் நலன், திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 174 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டிடங்கள், உயர்கல்வித்துறை சார்பில் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கல்விசார் கட்டிடங்கள், புத்தாக்க வளர்மையம் உள்ளிட்டவை இதில் அடங்கும். தரமணி எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான புனரமைக்கப்பட்ட படப்பிடிப்பு தளத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 89 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட படகுகள் யாழ்ப்பாணம் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை மீட்பதற்காக ராமேஸ்வரத்தை சேர்ந்த 14 பேர் கொண்ட மீனவ குழுவினர் இன்று அங்கு சென்றுள்ளனர். இலங்கை அரசின் அனுமதியின் பேரில் அங்கு சென்றுள்ள விசைப்படகு மீனவ சங்க தலைவர் ஜேசுராஜா தலைமையிலான இக்குழுவினர் இன்று மாலை இப்படகுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து அதனை தமிழகம் கொண்டு வருவதற்கான பணிகளை ஆராய உள்ளனர். தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 52 அடி கொள்ளளவு கொண்ட கிருஷ்ணகிரி அணை நிரம்பும் தருவாயில் இருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கிருஷ்ணகிரி, ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு வினாடிக்கு 957 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவான 52 அடிக்கு தற்போது 50.1 கன அடியாக உயர்ந்து உள்ளது. கரையோரம் வசிக்கும் பெரியமுத்தூர், கால்வேஅள்ளி, சுண்டேகுப்பம், திம்மாபுரம் உள்ளிட்ட 16 ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. விநாயகர் சதுர்த்தி நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் புதிய வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளின் விற்பனை களை கட்டியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் களிமண்ணால் விநாயகர் சிலை தயாரித்து விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உச்சநீதிமன்றம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொண்டு தயாரிக்க தடை விதித்ததை அடுத்து ஆர்டர்கள் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களுக்கும் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் 3 நாள் ட்ரோன் பயிற்சி அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் ட்ரோன் வகைகள், அதன் செயல்பாடுகள், பராமரிப்பு முறை, கண்காணிப்பு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்படுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்டோ வாகனங்களுக்கு QR கோட் விரைவு தகவல் குறியீடு ஒட்டும் முகாமை ஆட்சித்தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் வாணியம்பாடி கொடையாஞ்சி பாலாற்றில் நவக்கிரக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறையினர் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் கொடையாஞ்சி பாலாற்றில் நவகிரகத்தின் 8 சிலைகள் இருப்பதாக பொதுமக்கள் அதனை பார்த்து கிராம மக்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் பழைய கோயில்களில் சேதமடைந்த சிலைகளை பாலாற்றில் யாரோ வீசி சென்றதாக இருக்கலாம் என தெரிகிறது. இந்த சிலைகள் எந்த கோயிலை சேர்ந்தது என்றும் சிலைகளை எங்கிருந்து எடுத்து வந்து இங்கு வைத்துவிட்டு சென்றார்கள் என்றும் பல்வேறு கோணங்களில் வாணியம்பாடி வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சீனாவின் யூகி ஷியை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ருத்தபர்ணா ஸ்வேதபர்ணா இணை பல்கேரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைபர் மற்றும் தரவு பாதுகாப்பு பிரிவுகளில் ஃபிஜி நாட்டுடன் நமது அனுபவத்தை பகிர இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் சாசனத்தின் 130வது சட்ட திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது பணியை மேற்கொள்ளும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி அணை நிரம்பும் தருவாயில் இருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் சீனாவின் யூகி ஷியை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.